நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கிறோம்னு சொன்னால் தமிழ் கிழவன் ஐயாவோட தோட்டத்தை சுற்றி பார்க்க வந்திருக்கிறோம். சொல்லுங்க ஐயா உங்களோட நண்பரவை என்ற காணிக்கு என்னென்னு சொன்னால் இன்றைக்கு உங்களை கண்டதில் ரொம்ப சந்தோஷம். நிறைய பயிர்களை எல்லாம் நல்லபடியாக சுற்றி பார்த்துருக்கிறீர்கள். இதாண்டு இருக்கிறீங்க நல்ல வடிவாக இதாண்டு இருக்கு. எனக்கு சந்தோஷம் இந்த பயிர்களை பார்க்குறதுல. சரியோ உங்களை பார்த்ததுலேயும் சந்தோஷம்னா கனமுறை நாங்கள் சேர்ந்து ஒரு வீடியோ செய்யணும்னு காய்ச்சினாங்க இல்லையே. ஆனால் சந்தர்ப்பம் கிடைக்கல. இன்றைக்கு கிடைச்சிருக்கு. இனியும் கிடைக்கும். ஒருக்கா நாங்கள் இந்த காந்தி சிலை ஒன்று டிரான்ஸில் வச்சிருக்கிறேன்னு சொன்னீங்க. அதில் போய் ஒருக்கா எடுப்போம். எடுப்போம். அது வெகு விரையிலே எடுப்போம். அடுத்த இந்த மாதங்களில் சமரில் எடுத்து போடணும். என்ன இந்த விண்டர் வந்தால் குளிர். ஒரு எப்படி உங்களோட தோட்டம் நல்ல வடிவாக இருக்கும். உங்களோட அருமையாக இருக்குது. உங்களோட தோட்டம் நல்லா நிறைய கஷ்டப்பட்டு செய்திருக்கிறீங்க. நல்லா இருக்குது. ரொம்ப நன்றி. ஓகே இந்த வண்டி இதுகளெல்லாம் இனி வராதுன்னு இருந்தேன். என்ன டக்குன்னு வந்துட்டு அவ்வளவுக்கு தரக்கணிச்சு போய் இருந்தது. எப்படி என்னது இருக்காது. தோட்டத்தின் அழகுக்கு அது ஒரு அழகெல்லாம் இருக்கல்லோ. எப்படியும் வர மனத்தாலும் வந்து தோட்ட வேண்டியது தோட்டம் தான். சரியா வடிவா இருக்கா. அது அந்த காஞ்சது கிடக்கா. அது ஏதோ அசிங்கமாக கிடக்கண்ணே. நேற்று கொண்டா எனக்கு வீரையும் அந்த பெரிய கத்திரிக்காய் எவ்வளோ இருக்குது. ஊர் கத்திரிக்காய் சூப்பராக இருக்குது. ஊர் கத்திரிக்காய் வண்டிக்கு அவ்வளவு நம் பெருசாக எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை வண்டி. ஆனால் பரவாயில்லையா. ஓ அங்கத்தே மாதிரி இல்லை. நான் அங்கே காய்ச்சிருக்கேன் நியாயமா. இது பெரிய கஷ்டப்பட்டு வந்தது பாருங்கண்ணா. எல்லாம் கொத்தி ஆற விட்டு திருப்பி கொத்தி ஆற விட்டு பாவக்காயிலேண்டு போயிடும். என்ன இதுக்கு ஒரு மெல்லிய நூலாக வேணுமே இது கட்டுறதுக்கு. பார்க்குறேன் ஒரு 10 பூசணி காய்ச்சி கிடக்கு. கொஞ்சம் உடம்பு முடியுமா இருந்தால் என்ன கொஞ்சம் பார்த்து செய்யலாம். ஆனால் சொல்லுதில்ல